Ethics daily online training program. Now, I invite our beloved faculty of the day for the today's session, Sri JFMT Gopinath sir, to take us on the topic of tips in this Living Ethics series. Sir Gopinath sir, we welcome you for this Ranipet Power City online training program on Living Ethics, sir. We hand over the floor to you, sir. You can take us on this topic with the introduction of yours, sir. Welcome, sir. Thank you so much, JCI Ranipet Power City President Sir JC Dr. Niranjan Kumar and Secretary Sir JC Sanjay Sriram Sir and VPID JC Allen Sir and my dear beloved friend Zone Director Zone Trainer Selvam Sir for giving this wonderful opportunity to take online training program in Living Ethics OTP. I choose the topic tips. பார்ட்டிசிபென்ட் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல, கொஞ்சம் கலோக்கியெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்னு ஐடியா. சார், டிப்ஸ் அப்படிங்கிறதுல நீங்க என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னவா இருக்கும் டிப்ஸ் அப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்க, எதுக்காக டிப்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஆடியன்ஸ் சைட்ல இருந்து ஃபீட்பேக் வருதா? ஆடிபிள்? மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள்? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes. Thank you so much. Technique, Srikanth sir, thank you so much. அடுத்தது வேற என்னவா இருக்கும் சார் டிப்ஸ்? ஃபர்ஸ்ட் அப்படி கொஞ்சம் எல்லாரும் கலந்து மிங்கிள் ஆயிட்டீங்க அப்படின்னா நம்ம கொண்டு போறதுக்கு நல்லா இருக்கும். டிப்ஸ் ஸ்ரீகாந்த் சார் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க, டெக்னிக்கா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. வேற இன்னொரு 2-3 பதில் இருந்தா கூட நம்ம அப்படி பத்திரா போயிடலாம். நிறைய பேர் வந்திருக்காங்க, எல்லாரையும் வருக என்று வரவேற்கிறேன். ரொம்ப அழகான ப்ரோக்ராம் தொடர்ந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. சார் சொல்லுவாங்க, சார்னுடைய ஸ்டேட்டஸ்ல பார்ப்பேன், ரொம்ப மகிழ்ச்சி. வேற யாரும் டிப்ஸ் அப்படின்னா இந்த தலைப்புல என்னவா இருக்கும்? அக்ரோனியம் வெரி குட் செல்வம் சார், சூப்பர். சரி சார், அக்ரோனியம் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், அப்படிலாம் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அப்படிதான் ஃபர்ஸ்ட் நான் சூஸ் பண்ணேன், டிப்ஸுங்கிறப்ப இப்படி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டிப்ஸ் அப்படின்னா 2 விஷயம் நம்ம சொல்லுவோம் சார். என்னன்னா, சாதாரணமா ஒரு டிப்ஸ் கொடுக்குறது, ஒரு வேலையை ஈஸியா செய்யறதுக்கு எப்படி கிச்சன்ல அந்த சொல்லி கொடுப்பாங்க, இந்த டிப்ஸ் இப்படி போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு டிப்ஸ் கேள்விப்படுவோம். இன்னொன்னு, நமக்கு ஒருத்தவங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னா சர்வ் பண்ணுவாங்க, நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஆனா சாப்பிடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாம்பார் அதிகமா கொடுக்குறாங்க, இல்ல ஒரு கேட்காமலே ஒரு விஷயம் புதுசா இருக்கு அதை போட்டு சுட சுட இருக்கு சாப்பிடுங்க அப்படிங்கிறப்ப வரப்ப தம்பிக்கு ஏதாவது கொடுத்துட்டு வரணும் அப்படின்னு அது டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சார். இந்த 2 டிப்ஸுக்குமே ஒரே மாதிரியான அர்த்தங்கள் இருக்கு. இப்போ இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயத்த நம்ம ஒரு அட்வைஸ் சொல்றோம்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்ல நம்ம தம்பிக்கு தங்கைக்கு. கேக்குதா? ஓகே. நம்ம யாருக்காவது அட்வைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. அதே நீங்க டிப்ஸ்ன்னு சொல்லி பாருங்களேன், ஓ ஈஸியான விஷயம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துப்பாங்க. அப்போ ஒரு ஈஸியா எடுத்துக்கிறது, சந்தோஷமா எடுத்துக்கிற ஒரு விஷயமும் டிப்ஸ்ன்னு சொல்லலாம். சாப்பிட்டுட்டு நமக்கு பிடிச்சது செஞ்சாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வேருக்கு நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு டிப்ஸ் கொடுக்குறோம். நமக்கு பிடிச்சதை கொடுக்கறதும் பிடிச்சத எடுத்துக்கிறதுக்கும் பேர் என்னன்னா டிப்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதனால எனக்கு அந்த டிப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு. என்னத்தை நம்ம அழகா எடுத்துக்க போறோம், அழகா என்னத்த விஷயத்த கொடுக்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல அந்த காலத்துல இருந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எங்க ஊர்ல இருந்து கஜா புயல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலதான் வேதாரண்யம். நான் திருவாரூர்காரன், என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா அது இன்ட்ரோடக்ஷன், அதை கடைசியா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வந்தாச்சு. திருவாரூர், நான் ஒரு அரசு கலைக்கல்லூரியில இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்ல கெஸ்ட் லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருந்து தஞ்சாவூர் வேதாரண்யம் அப்படிங்கிறது ரொம்ப கிட்ட விஷயம். அங்க அந்த மக்கள் புயல் அடிச்சப்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுவும் பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப அந்த இருட்டு கரண்ட் வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப நாங்கெல்லாம் போயிருந்தப்ப தேங்க்யூ சார், வீட்டு திருவாரூர் குடவாசல். சரி சார், நம்ம சொந்தக்காரங்க தான் சார், எல்லாருமே தேசிய மூலமாவும் சொந்தக்காரங்க, ஊர்கள் மூலியமாவும் சொந்தக்காரவங்க.
வேதாரண்யம் பக்கத்துல போயிருந்தோம். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அங்க இருந்த மாங்காய், இளநீ, தேங்காய் இதெல்லாம் நாங்க கொண்டு போன பொருள்ல எங்களுக்கு திருப்பி கொடுத்து விட்டாங்க. நாங்க அந்த அரிசி, அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், ட்ரெஸ் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல போறப்போ அவங்க கொடுத்து விட்டாங்க. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு அன்பு, மனிதநேயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதோ ஒரு விதத்துல இருந்துட்டு இருக்கு. அவங்க அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. ஒரு வேளைக்கு மத்தியானம் லஞ்ச் மட்டும் தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட்டு உணவுக்கு வழி கிடையாது, கரண்ட் கிடையாது, பூச்சி நிறைய டிசீஸ் எல்லாம் வந்துச்சு. அப்படி இருந்துட்டு அந்த மக்கள்கிட்ட எங்களை பார்த்தோன்னா அவ்வளவு ஒரு சந்தோஷம். முன்ன பின்ன பார்த்தது இல்ல, ஒரு சந்தோஷம். எங்களை எல்லாம் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி, ஒரு சொந்தக்காரங்க வந்து பாக்குற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. இப்ப அந்த மனித நேயம் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வேல்யூ எத்திக்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மொராலிட்டி இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இப்ப வந்து நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம அவங்க கஷ்டத்துல இருக்கப்ப போய் கை கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம தெரியாத ஒருத்தவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யறப்பதான் சார் அந்த ஹியூமனிட்டிஸ் பார்க்க முடியுது. இப்போ நம்ம இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இப்ப எத்திக்ஸ்னா என்ன, டிசிப்ளின்னா என்ன, ரெண்டு விஷயம் இருக்கு. நம்ம டிசிப்ளின்னா என்ன, எத்திக்ஸ்னா என்ன, நம்ம இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு கண்டிப்பா இருக்கிற ஒவ்வொரு ட்ரெயினரும் ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எம்பவரிங் யூத்தாவோ இல்ல காலேஜ் பிள்ளைங்களுக்கு ஃபியூச்சராவோ நம்ம கண்டிப்பா ஒவ்வொரு பிரசிடென்ட்டும் ஜேசியையும் கண்டிப்பாக கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இந்த எத்திக்கல் வேல்யூஸ் அப்படிங்கிறத கொண்டு போய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும். சரி, அதை வந்து ஒரு டிப்ஸா அவங்களுக்கு நம்ம போய் அட்வைஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ நம்ம டிப்ஸா ஒரு சந்தோஷமா அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், சந்தோஷமா அவங்க எடுத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயமா நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அது எப்படின்னா ட்ரைனிங் வழியா கொண்டு போய் கொடுக்கணும். அது இதுல நிறைய ட்ரைனர்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது ஒரு ஐஓ அச்சீவ் பண்ற மாதிரியான ஒரு கோர்ஸ் டிசைன் ரெடி பண்ணுங்க. அந்த எத்திக்கல் வேல்யூஸ் எப்படி கொண்டு போய் பிள்ளைங்களுக்கு சேர்க்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. எத்திக்கல் வேல்யூஸ்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா டிசிப்ளின் பாக்குறோம். இப்போ கம்பல்ஷன் அது, நீங்க இப்படிதான் டக்கின் பண்ணிட்டு தான் வரணும் ஆஃபீஸ்க்கு, ஷூ போட்டு தான் வரணும், டை கட்டி தான் வரணும், இந்த டைமுக்கு வரணும், இந்த டைத்துக்கு தான் ஒர்க் இல்லைனாலும் நீங்க வெளில போகணும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் வந்து எத்திக்கல் அப்படின்னா என்னன்னா, சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போறோம்னு வச்சுங்களேன், செப்பலை கட்டிட்டு போகணும். ஓகே, பெரியவங்க வந்தாங்கன்னா எழுந்து நிக்கணும். ஒருத்தவங்களுக்கு குறையேறுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும். ஒருத்தவங்க சாப்பிடாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியறப்போ நம்மள்ட்ட இருக்கு கொடுக்குற அளவுக்கு ஏதோ அப்படின்னா அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே எத்திக்கல் வேல்யூ. நம்ம இப்ப பசங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்றோம், ரொம்ப இப்ப ரிச்சான பசங்களும் சரி, மிடில் கிளாஸ்லயும் சரி, எல்லாரும் பிள்ளைங்களை நல்ல பெரிய ஆள் ஆக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அவங்கள்ட்ட அந்த எத்திக்கல் வேல்யூஸை கொடுக்கறதுக்கு நம்மள்ட்ட இருக்கு. ஆனா அதை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறோமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிக்கல்கள் இருக்கு. அதை வந்து நம்ம கொண்டு போகணும். அதை டிசிப்ளினா கொண்டு போக கூடாது. அதை கொண்டு போய் கொடுத்துருவா, இதை கொண்டு போய் கொடுத்துருவாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அடுத்தது அது வந்து காமன் எத்திக்கல் ஸ்கில்னு சொல்றேன். அதை வந்து ஒரு எத்திக்கலா அனலைஸ் பண்ணி நம்ம வேல்யூ கொண்டு போய் அதுல நல்லது என்ன, கெட்டது என்ன. அதுலயும் சில பிள்ளைங்க இப்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா, கஷ்டப்படுறது எதுன்னு தெரியாமலே எல்லாருக்கும் உதவணுங்கிற பேர்ல போய் தன்னுடைய காசு அதிகமா விரயம் பண்ணிடுறது, இருக்கிறவங்கள்ட்டே கொண்டு போய் கொடுக்கறது, அதனுடைய ஒரு வேல்யூ தெரியாத ஒருத்தவங்களுக்கு கொண்டு போய் அதை கொடுக்குறது. இப்போ ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவங்க கூட இருந்து அதை கொடுத்துட்டு வரணும். சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்கு அது அதனால ஒரு ரிச்சுங்கிறப்ப அவங்க அடுத்த ஒரு விஷயத்தையும் அந்த பிசினஸ் மணி மைண்டட்ல செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் இல்லாம ரொம்ப அழகா அந்த எத்திக்கல் வேல்யூவை அனலைஸ் பண்ணி நம்ம அடுத்த தனை அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும். நம்மள்ட்டயும் அது நிறைய விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கோ. இந்த ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய அந்த எத்திக்கல் வேல்யூஸ்ல நிறைய மாறுபாடு. யார்கிட்டையும் வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுங்களேன், முன்னெல்லாம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே போறது, அவங்க கூட ஹெல்ப் பண்றது, இந்த காய்கறி வாங்குறது, ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்றது, அவங்களோட எங்க போக சொல்றாங்கன்னா போக சொல்றது, அப்படிலாம் கிடையாது. இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த டைமிங்க்கு போயிட்டு அந்த டைமிங்குள்ளேயே வெளில வந்துடுது. ஒரு எவ்வளவு க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலும், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அப்படி ஆயிடுற ஒரு சூழ்நிலையில எல்லாருமே இருக்கும். ஒரு ஒரு மிங்கிளா ஆக மாட்டேங்கிறாங்க மக்கள் கூட. அது குழந்தைகளுக்கும் அது ஃபாலோ ஆகும். ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறப்போ எல்லார்ட்டையும் அந்த ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போகணும். அதனுடைய வேல்யூ தெரியணும், அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும். ஒரு இப்ப தலைவர் இருக்காங்க அப்படின்னா, இப்ப தலைவருக்கு இந்த ஜேசிஐ ஆர்கனைசேஷன்ல ராணிப்பேட்டை பவர் சிட்டில ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அந்த 50 பேருக்குமான லீடர் இவங்க தான். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி
அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், ஒருத்தவங்க வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை வந்து எல்லாருக்குள்ளேயும் சொல்லிட்டு அவங்கள்ட்ட அந்த அனுதாபங்களை தெரிவிக்கிறது. ஒருத்தவருக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், அவங்க வீட்டுக்குள்ள ஒரு டிஎன்பிசி குரூப் 2ல ஏதோ பாஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வராங்கிறப்ப கொண்டு போய் சேர்க்கிற ஒரு சந்தோஷம். அந்த 50 பேருக்குமான ஒரு சந்தோஷமான விஷயங்கள், கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா அந்த லீடர், ஒரு பிரசிடென்ட் இருக்கு. ஒரு வருஷம் அவங்களுடைய பவர் என்ன அப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறப்ப ஒரு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே தலைவர் ரோல் மாடல் யாரு அப்படின்னா அப்பா தான் கடைசி வரைக்கும். ஆனா பிரசிடெண்டா இருக்கிறவங்க இந்த எல்லா மெம்பர்கிட்டையுமே அந்த ஒரு விஷயங்களை எடுத்துட்டு போறது, இந்த மாதிரி ஒரு நம்ம மெம்பருக்கு ஏதாவது ஒரு தினையிலும் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போய் சேர்க்கிறது, ஏதோ ஒரு விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயங்களை, இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாமே ஒரு ஒரு விதமான எத்திக்ஸ் தான். நம்ம இதை வந்து பாசிட்டிவா மூவ் பண்ணி கொண்டு போகணும். ஹானஸ்டா, ஹானஸ்ட் இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. நமக்கு எது சார் தேவை அப்படின்னா, ஹானஸ்ட்னா உண்மையா இருக்கு, உண்மையா இருக்கிறது, உண்மையை மட்டும்தான் சொல்றது, அப்படிங்கிறது தான் ஹானஸ்ட். ஆனா என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேரு உண்மையை மட்டும் தான் ஹானஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இன்டெகிரிட்டினா என்ன அப்படின்னா இன்னொரு அதுக்கு ஈக்குவலான ஒரு வார்த்தை. அந்த இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒரு எந்த சூழ்நிலையில உங்களுக்கு உண்மையா சொல்றது, இப்படிதான் இருக்கணும், இதான் ரைட்டு, அவங்க கரெக்டா பேசுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு எல்லாம் ஏற்படணும். அந்த மாதிரியான ஒரு ஒரு எத்திக்கல் வேல்யூஸை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும். அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அதை ஃபாலோ பண்ணோம்னா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அக்ரோனிம் சார் சொன்னாரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கான ஒரு விஷயங்களையும் தேடி பார்த்தேன். எத்திக்ஸ்ல டிப்ஸ் அப்படின்னா ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு இலக்கை தீர்மானிக்கும். எத்திக்கல் வேலைகளை நம்ம பயணிக்கிறப்பயே சக்சஸ், நம்மளுடைய வெற்றி தான். இந்த வெற்றிக்காக நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது எது கூட போகணும் அப்படின்னா ஒரு எத்திக்கல் வேல்யூவோட, ஒரு நேர்மறையா நான் அந்த உழைப்பை செய்யறேன், சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த விஷயத்த. அந்த விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நம்ம எப்படின்னா ஒரு எத்திக்கல் வேல்யூல ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம், அதுல எத்திக்கல் வேல்யூவோட நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த எத்திக்கல் வேல்யூடைய குவாலிட்டிஸ், அந்த அந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம அதுல எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோங்கிறத பார்க்கணும். அதுல எவ்வளவு ஒரு குட் சைட் இருக்கு, பேட் சைட் இருக்குங்கிறதையும் பார்க்கணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்மளுடைய லைஃப் அப்படிங்கிறது வந்து அந்த 2வது டிஐ இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகும். அதுல ப்ராக்ரஸ் இருந்துகிட்டே இருக்கணும். இப்ப நான் ஒரு வேலை செய்யறேன் அப்படின்னா அது வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி பயணிக்கும். டார்கெட்ல லட்சியம் மட்டும், குறிக்கோள் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த அடுத்த நகர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்ட், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது தொடர்ந்து ப்ராக்ரஸ்ல இருந்தா கடைசியில வந்து என்ன கிடைக்கும்னா சொல்யூஷன் கிடைக்கும், ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ஒரு சக்சஸ் இருக்கும். எனக்கு திருக்குறள்ல இந்த செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கா பெறின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான திருக்குறள். அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி நடந்தால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும்னு சொல்றாங்க. ரொம்ப அழகான திருக்குறளா எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த எத்திக்கல் வேல்யூஸ் அப்படின்னு பாக்குறப்போ எவ்வளவு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், நாலேஜ். இப்ப வந்து சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு சின்ன குழந்தையும் சொல்லலாம், ஒரு 10 வயசு பையனும் சொல்லலாம், 50 வயசு பையனும் சொல்லலாம், ஒரு 70 வயசு தாத்தாவும் சொல்லலாம், எனக்கு கட்டுறது கைமண் அளவு. எவ்வளவோ தெரியாத விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்கு, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் தெரியப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றது. அது நல்வழியில் அடங்கி நடந்தால், எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு கர்வம் இல்லாமல் அதை சரியா கொண்டு போயிட்டு இருந்தோம், அந்த அந்த நல்வழியில் அடங்கி நடந்தால், அதுதான் அந்த எத்திக்ஸ். அததான் அங்க திருவள்ளுவர் சொல்றாரு. நீங்க எவ்வளவு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்களுக்கு கொஞ்சம் எத்திக்ஸ் தேவை. அந்த எத்திக்ஸ்ங்கிறது என்னன்னா நம்மளே நல்வழிப்படுத்திக்கிறது தான். இப்போ வந்து அடுத்தவங்க நமக்கு சொல்றதுங்கிறது தான் டிசிப்ளின். அது தேவையில்லை, அது இங்க டிப்ஸ் கிடையாது. ஏன்னா அதை யாருமே விருப்பப்பட்டு எடுத்துக்க மாட்டோம். அது வந்து அட்வைஸோ இல்லை ஒரு டிசிப்ளினோ நம்மளும் எடுத்துக்க மாட்டோம். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறப்பையும் ஒரு தடவைக்கு மேல 2வது தடவை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பிடிக்காம போயிடும். அப்ப எத்திக்கல் அப்படின்னா நம்ம ரெகுலர்ல நடக்கிறது தான். நம்ம வீட்டுக்குள்ள வரப்ப செப்பலை கட்டி போட்டு வெளில வந்து இல்லைங்களா, சாப்பிட போறப்ப ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பழக்கம், காலையில எழுந்தோடனே ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாமே வந்து ஒரு எத்திக்கல் திங்ஸ் தான், ஹேபிட்ஸ்.
அப்போ அதே போல நம்ம நிறைய நம்மளுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நடக்கிறப்ப, நம்ம ஒரு சோசியல் சர்வீஸ் இருக்கிறப்ப, ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கிறப்ப, எல்லாத்துலயுமே ஒரு எத்திக்கல் வேல்யூஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா நடந்தோம்னா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் அந்த நல்வழியில் நடக்கிறது சீர்மை பயக்கும். அந்த அடக்கம் நல்லவரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். உங்களால உடனே கிடைச்சிடாது. நீங்க நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒரு பிரசிடென்ட் இருக்காங்கன்னா பாஸ் பிரசிடென்ட்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு பையன் வந்து ஒரு எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ், சித்தப்பா, அங்கிள் இப்படி எல்லாருமே பாராட்டுவாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒரு ஜூனியர் மோஸ்ட் ஒரு ஒர்க்கர் வந்து சூப்பரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மேனேஜர் அவங்கள ஒரு பெருசா அப்ரிஷியேட் பண்றது, அந்த டீம் அழகா அப்ரிஷியேட் பண்றது. அதே போல ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அதாவது அந்த அடக்கம் நல்லவரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும். அழகா சொல்லியிருக்காரு, செறிவறிந்து சீர்மை பயக்கும், அறிவறிந்து ஆற்றில் அடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா நம்ம ஒவ்வொரு வேல்யூஸையும் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒர்க்கு. இதுல வந்து எத்திக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது இப்ப நான் எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப வந்து கோல்டுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, டைமுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இந்த பாக்குற நம்மளுடைய ஒர்க்ல வந்து ஒரு வேல்யூ இருக்கு, நம்மளுடைய ஒரு கோல்ல ஒரு வேல்யூ இருக்கு, நம்மளுடைய ஒர்க்ல ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா எல்லா வேல்யூவும் எதனுடைய ஒர்த்தை வச்சு உங்களை டிசைட் பண்ணுது அப்படின்னு சொன்னா உங்களுடைய எத்திக் தான். இப்போ ஃபேமிலியில நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து இப்போ உங்க பையனுக்கு நீங்க ஒரு சிறந்த அப்பாவா இருக்கீங்க அப்படின்னா அப்ப அந்த இடத்துல உங்களுடைய எத்திக்கல் ஒர்க்கை யூ ஆர் டூயிங் அஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்க அப்பா அம்மாவுக்கு நீங்க நல்ல ஒரு பையனா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய இடத்துல சரியான உங்களுடைய எத்திக்கல் ரோல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நம்ம சரியா செஞ்சிருக்கோம், நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம், நம்ம மேல எந்த விதமான ஒரு அலிகேஷனும் இல்லை, ஒரு 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 பாசிட்டிவான ஐடியாஸ் தான் நம்மளை பத்தி எல்லாருக்கும் இருக்கு, நம்மளுடைய ஒர்க்கு, நம்மளுடைய ரிசல்ட்டு, நம்மளுடைய ப்ரமோஷன் எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எத்திக்கல் வேல்யூஸ் ரொம்ப அழகா இருக்கு. நம்ம எத்திக்கல் வேல்யூஸ்ன்றது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டாம். யார் ஒருத்தவங்க நமக்கு டிசிப்ளினா ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்க, நாளைக்கே ஒரு ஆபீஸ்ல இல்ல நீ உங்கள்கிட்ட ஒர்க் பண்றவங்கள்ட்ட நீங்க ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கிறப்ப அதை அட்வைஸா ஒரு டிசிப்ளினா கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதை எல்லாராலையும் 100% இல்ல ஒரு அட்லீஸ்ட் 50%ஆவது எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ரொம்ப கஷ்டம், யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ ஏன்னா இந்த காலநிலை மைண்ட் அப்படி ஆயிடுச்சு. இப்போ ஒரு முதலாளி இல்லைன்னா இன்னொரு முதலாளி, ஒரு கம்பெனி இல்லைன்னா இன்னொரு கம்பெனி அப்படின்ட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஒரு டிப்ஸா கொண்டு போய் கொடுக்கணும். டிப்ஸா அப்படின்னா என்னன்னா பணமா கொடுக்க சொல்லல, பண டிப்ஸுங்கிறது வந்து ஒரு ஒரு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம், நம்ம அவங்கள அந்த டேபிள் அழகா பாத்துக்கிட்டோம் அதனால அவங்க எனக்கு டிப்ஸ் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்கல்ல. அவங்க கம்பெனில நான் அழகா ஒர்க் பண்ணேன் அதனால அவங்க எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, ஒரு ஒரு கூப்பு வச்சு ஒரு சால்வோ போட்டாங்க மேனேஜர் ரூம்ல. இது வரைக்கும் நான் அந்த ரூமுக்கு போனதே கிடையாது, மேனேஜர் என்ன சால்வோ போட்டாங்க, என்ன ஹானர் பண்ணாரு, என்ன உங்க இன்க்ரிமெண்ட் கொடுத்தாங்க, இல்லை எனக்கு ஒரு டோக்கன் ஆஃப் லவ் சம்திங் they presented me அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ அது வந்து ஒரு சந்தோஷமா கொடுக்கப்படும். அதுதான் இன்னொரு விஷயம், அது சந்தோஷமா எடுத்துக்கணும். நம்மளும் நமக்கும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும், அதை டிப்ஸா எடுத்துக்கணும். எப்படி வந்து ஒரு ஒரு கஷ்டமான வேலையை செய்யறப்போ ஒருத்தவங்க ஒரு டிப்ஸ் கொடுப்பாங்களே இப்படி செய்யுங்க. இப்பெல்லாம் நீங்க இன்ஸ்டால்ல நிறைய பாத்தீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு ஒரு சின்ன விஷயம், ஒரு டயர் மாட்ட முடியலங்கிறத இப்படி மாட்டலாம் அப்படின்னு சொல்றதோ, இல்ல வேற ஒரு விஷயம் செய்ய முடியாதுங்கிறத இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஈஸியா நமக்கு பிடிக்கும், ஓ இப்படி கூட செஞ்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும்ல. அந்த ஒரு விஷயம் மாதிரி நம்மளும் நிறைய விஷயங்களை எடுத்துக்கணும். இவன் என்ன ஓவரா அதிகாரம் பண்றான் நமக்கு, இவனதையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன புது மேனேஜர்னா புதுசு புதுசா ரூல்ஸ் போடுவானா அப்படின்லாம் அது அட்வைஸாவோ அதை வந்து ஆர்டராவோ அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கஷ்டம், நம்ம அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாது, அதை ரன் பண்ண முடியாது. அதை அவன் கொடுக்குற டிப்ஸை நினைச்சு பார்ப்போமே. நம்ம வந்து மத்த நம்ம கூட 10 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேருக்குள்ள 7 பேர் 8 பேருமே அதை கஷ்டமா தான் நினைப்பான். நம்ம ஒருத்தன் மட்டும் அதை பாசிட்டிவா நினைச்சு அதை எடுத்து நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 பேரை விட நம்மளுடைய அந்த ஒர்க் பர்ஃபார்மன்ஸ்ங்கிறது பெஸ்டா இருக்கும். அதை நம்ம டிப்ஸா எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு 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 வாழ்க்கையில முன்னேறதுக்கு இது ஒரு கிடைச்ச ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு நம்ம மேல பயணிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றத நம்ம ஈஸியா சந்தோஷமா கொடுக்குற விஷயம், சந்தோஷமா எடுத்துக்கிற விஷயம் ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாழ்க்கையில ஃபாலோ பண்றது ரொம்ப நல்ல விஷயம்.
அந்த ஹியூமனிட்டிக் எத்திக்ஸ் அப்படிங்கிறதோட கூட பயணிக்கிறப்போ அந்த வாழ்க்கையில சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப தூரத்துல இருந்தாலும் அது நமக்கு விரைவில் கிடைக்கும், அதிகமா கிடைக்கும், சந்தோஷப்படுற மாதிரி கிடைக்கும். நிறைய கிடைக்கலனாலும் நம்மளுடைய சந்தோஷப்படுற மாதிரி கிடைக்கும். நம்ம சில விஷயங்களை எப்படி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா நிறைய கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். நமக்கு கிடைக்கிறது சந்தோஷமா கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம பிற்காலத்துல அடைஞ்சிடலாம். நம்ம பயணித்த பாதையில இந்த எத்திக்கல் வேல்யூஸ் நம்ம கத்துக்கிறோம். நம்மளுடைய அதை நம்ம அடுத்த தலைமுறை நம்மளுடைய குழந்தைகளுக்கு அட்லீஸ்ட் கொண்டு போய் சேர்க்கிறோம். நமக்கு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதை கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஒரு கொய்யாப்பழ வியாபாரி என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஒரு 10 கிலோ கொய்யாக்காய் எடுத்துட்டு பயணிக்கிறார். ரொம்ப முதியவர். இங்க இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் வைக்கணும். அப்போ வைக்கிறப்ப என்னாச்சு அப்படின்னு சொன்னா, அந்த கொய்யா பழத்துல 2 கீழே விழுந்துருச்சு. முன்னாடியே 2 குழந்தைங்க நடந்து போறாங்க. அந்த 2 கொய்யா பழமும் அவற்றை எடுத்து கொடுத்துடலான்னு அந்த அக்கா சொல்லுது. தங்கை என்ன சொல்றாங்கன்னா, வேணாம் நம்ம எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு ஆளுக்கு ஒண்ணா சாப்பிட்டுறாங்க. சாப்பிட்டோன்னு கொஞ்சம் தூரம் கடந்து போறாங்க. இந்த கொய்யாக்கா யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாரோ அவர் திட்டிட்டு இருக்காரு அந்த முதலாளி வேற. உன்னை வேலைக்கு சேர்த்ததே தப்பு. நீ என்னன்னா அந்த கொய்யாக்கால 1/2 கிலோ குறைஞ்சிடுச்சு, திருடிட்டியா, இதுதான் உன்னை சேர்க்க மாட்டேன்னு சொன்ன. வயசான காலத்துல நீ இதே மாதிரி பசியில திட்டுருப்பேன்னு தெரியும், இல்ல வித்துட்டியான்னு திட்டுறாரு. அப்ப அந்த குழந்தைங்க சொல்லுதுங்க, அந்த கொய்யாக்காயை கொடுத்துட்டு கீழே விழுந்துருச்சு, நாங்க தான் சாப்பிட்டோம், இந்தாங்க அதுக்கான பைசா அப்படின்னு சொல்லி கொடுத்து அதுல தங்கை திட்டுறாங்க. ஏன் நீ போய் சொன்ன, நம்ம எடுத்தது என்ன அவங்களுக்கு தெரியவா போகுது. அதுக்கு அக்கா சொல்றாங்க என்ன அப்படின்னா, அதை நம்ம அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து நம்ம சொல்லலைன்னா அவருக்கு வேலை போயிடும், நாளைக்கு அவர் கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட அந்த ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நமக்கு தெரியணும். அதே போல ஒரு அப்பா ஒரு என்ட்ரி டிக்கெட் வாங்குறாரு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த என்ட்ரி டிக்கெட்ல அப்பா ஒரு பொண்ணுக்கு 7 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 6 வயசு, எவ்வளவு டிக்கெட்னு கேட்கிறப்ப 6 வயசு உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப என் பொண்ணுக்கு 7 வயசு ஆகுது, இந்த பொண்ணுக்கு 6 வயசு ஆகுது, 2 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். 6 வயசு குழந்தைக்கு டிக்கெட் கிடையாது, 7 வயசு குழந்தைக்கு டிக்கெட் கேட்கிறாரு. அப்ப கவுண்டர்ல உள்ளவங்க சொல்றாங்க, இங்க 7 வயசு குழந்தையா இருந்தாலும் எல்லாரும் 6 வயசுன்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்காம போறாங்க. நீங்க ஏன் அந்த குழந்தைக்கு 7 வயசு நாங்க என்ன பர்த் சர்டிபிகேட் கேட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, என் குழந்தைகிட்ட நான் 7 வயசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். நான் அவங்கள்ட்ட 6 வயசு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட டிக்கெட் வாங்கணும்னா அவங்கள்ட்ட அப்பா ஒரு இடத்துல தப்பு செய்யறாங்க, அப்பா இந்த இடத்துல தப்பு செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும். அப்போ என்னுடைய எத்திக்ஸ் மாறுது. அப்ப அந்த குழந்தைகளுடைய லைஃப்லையும் அது ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு செய்யும், பாதிக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம அந்த தவற அந்த குழந்தைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்க 2 டிக்கெட்டே கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வீட்டுல உள்ளவங்க, நம்ம ஆபீஸ்ல உள்ளவங்க, நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல உள்ளவங்க எல்லாருமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிப்ஸை நம்ம சரியான இடத்துக்கு நம்ம சரியா கொண்டு போய் சேர்க்கணும் சந்தோஷமா. அதே மாதிரி அவங்க சந்தோஷமா எடுத்துக்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய ரெகுலர் ஆக்ஷன்ஸ் இருக்கணும். ஒர்க் ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஒரு சோசியல் சர்வீஸ் இடமா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் எல்லோராலையும் நம்ம அதாவது கவனிக்கப்படுகிறோம். சிசிடிவி கேமரா இல்லாமலே நிறைய மனிதர்களால் நம்ம கண்காணிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப அழகா இந்த நிகழ்வை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான விஷயம். நான் அதே மாதிரி ஆன்லைன் பிரசிடென்டா இருக்கிறப்ப ஜேசிஐ திருவாரூர் ராயல்ல 2023 பிரசிடென்ட், 2022 தான் ஜெடபிள்யூஎஸ் பாஸ் பண்ணோம். அப்ப செல்வம் சார் கூட இந்த விஷயங்கள்லாம் அதாவது அப்போ நான் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்தேன். சக்சஸ் சண்டே அப்படிங்கிற பேர்ல எவரி சண்டே எடுத்தோம். அந்த எம்ஆர்எஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு மே ஜூன்லயே எங்க பாஸ் பிரசிடென்ட் சொன்னாங்க, வேணாங்க அதான் எம்ஆர்எஃப்ல வரலையே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நிறைய தொலை தொடர்புல உள்ள நண்பர்களை சேமிக்கிறதும் ப்ரொவிஷனல் ஜோன் ட்ரெயினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு தளமாவும் அது இருந்துச்சு. அதுதான் இன்னொரு பேசப்பட்டது. அந்த நண்பர்கள் வட்டாரம் தான் தொடருது. அதனால ரொம்ப அழகான ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம். எம்ஆர்எஃப் இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயமா இருந்தாலும் லிவிங் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் ரிலேட்டடா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்கள்ட்ட இருந்து நிறைய நல்ல விஷயங்களை நான் ஃபீட்பேக்ல எடுக்க இருக்கிறேன். நான் கொஞ்சம் பிஃபோரா முடிச்சாலும் நிறைய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கணும், அவங்களுடைய கருத்துக்கள் பின்னூட்டங்கள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. தேங்க்யூ ஸோ மச்.
Sir, thank you, sir. Or tips or advice ki enna vichesam you have started and you have taken us on this journey of various ethics. Adu kuda tips kuda you have shared with us, sir. Now the floor, participants, the floor is open to you. Participants, please unmute yourself and you can share your feedback to our trainer, sir. Thank you. Yes, good evening, sir. Super, sir. First of all, thanks to entire team. Moreover, கோபிநாத் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா அந்த டிப்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்தது சார் உங்களோட டிப்ஸ் வந்து. ஸோ ஷுவராக நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. சார் யுவர் குட் நேம்? அருள்குமரன் சார், சென்னை. சரி, தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. சார் குட் ஈவினிங். கோபிநாத் சார் நல்லா எடுத்துருக்கீங்க செஷன். டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க நல்லா. அட்வைஸ் அப்படின்னு சொல்றத விட டிப்ஸ் அப்படின்னா ரொம்பவே எல்லாரும் எடுத்துப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்கே ஒரு 6 அடிச்சிட்டிங்க, நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் அந்த டிப்ஸுக்கு சொன்ன அந்த விஷயங்கள் நல்லா இருந்தது. T ஃபார் டார்கெட், I ஃபார் இம்ப்ளிமெண்ட் அண்டு P ஃபார் ப்ராக்ரஸ், S ஃபார் சொல்யூஷன். ஸோ நாலத்தையும் நம்ம பார்க்கும்போது அது ஒரு டிப்ஸில் நல்ல இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கா அப்படின்றது நல்லா இருக்கு. நீங்கள் 2022 பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பிபிடி எல்லாமே வந்து கேஷுவலாக பேசக்கூடிய ஒரு ட்ரைனராக மாறிட்டீங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபீட்பேக் கொடுத்த அருள்குமரன் சார் நாளைக்கு ட்ரைனிங் எடுக்க போகிறாரு. ஸோ அவருக்கும் வெல்கம். அவரோட ஃபீட்பேக் நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அருள் சார். தேங்க்யூ. Any more participants to share feedback? Sir Gopinath sir, it was a excellent monologue session. We have thoroughly enjoyed it, sir. You have taken us from the topic, title of the topic, you created a curiosity, and within the topic you have shared us various your experiences and also various points, sir, and with a live example, sir. Now we hand over the floor for the trainer's closing feedback, sir. Gopinath sir, over to you, sir. Thank you so much. JCI Ranipet Power City. Differently, you are initiating a different online training program. All are happy to see these training programs, and you daily you can catch something from your trainers, and it give chance to online training programs for the trainers platform. Thank you so much. You continue this program to future, and next year, following years also you encourage other coming presidents to continue this program. Thank you so much for giving this wonderful opportunity. Thank you once again. Thank you so much. Thank you very much, sir, for your time spent and energy, sir. Now, before going for Thanksgiving, announcement of tomorrow's program. Tomorrow's program is on living ethics, sir, by JC Arulkumaran, sir. I request everyone to please log into this Zoom ID 2025-365-815 with password 2025. Also, please note that all these training programs which we have conducted are available in JCI Ranipet Power City YouTube page. People who are not able to join this live session can gain knowledge in the YouTube videos uploaded in JCI Ranipet Power City YouTube page. On behalf of JCI Ranipet Power City, I propose vote of thanks. First, I thank to the JCI Ranipet Power City Living Ethics Training Committee for their excellent support in continuously organizing this program. I thank the members, participants, past president who have supported, who have participated, and who have joined in this everyday program and making it a grand success. I thank all our trainers who have selflessly devoted their time and energies for continuous success of this program. Thank you one and all. JC Ranipet Power City Living Ethics Online Training Program is hereby adjourned. Thank you, sir. Thank you. Selvam sir.